திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதில் ஒரு புதிய தலைவர் வருவார். அந்த தலைவரால் இப்போ இருக்கக்கூடிய அளவிலிருந்து அதிகபட்சமாக அந்த கட்சியானது மேலும் கவர்னர் ஆட்சி வரும். அதற்கப்புறம் திரும்பியும் தேர்தல் வரும். அந்த தேர்தலில் பல புதிய கட்சிகள் காணாமல் போகும். அதை விட முக்கியமானது, வீரப்புலி மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி காணாமலே போகும். நம்ம பார்த்தோம், ரஜினிகாந்த் இருந்தார், கமலஹாசன் இருந்தார், சிவாஜி கணேசன் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெமினி கணேசன். அதுபோல 20 ஆண்டு காலம் ஒரு திரையுலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை வரணும்னா ராகு பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு வரணும், பூராடத்துக்கு வரணும். அந்த பூராடத்துக்கு வருவதற்கு 2 வருஷம் இருக்கு. 2 வருடம் கழித்து ஒரு புதுமுகம் வருவார். அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலே திரையுலகத்தில் கொடி கட்டி பறப்பார். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அரசியல் உலகத்தில் ஜோசியம் பெருசாக பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைய அரசியல் சூழல்? பொதுவாக அரசியல்னு இல்லை, அரசியல் விஞ்ஞானம் எல்லா நிலையிலையும் ஜோதிடத்தின் அவசியம் இருக்குது. உண்மையிலே சொன்னால் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இவர்களாக தொடர்பு படுத்தி கொண்டு விட்டார்களே தவிர, ஜோதிடம்ன்றது ஒரு விஞ்ஞானம். அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஞ்ஞானம். ஜோதிடத்துக்கு பேரே கால ஞானம்னு பேர். ஏன்னா டைம் இஸ் எவ்ரிதிங். இப்போ நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் பேர் என்னவாக இருந்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய காலத்துக்கு தான் நம்ம பேரே. அவ்வளோதான். அப்போது இது காலத்தை பற்றிய ஒரு விஞ்ஞானம். எல்லா விஷயத்தையும் இதில் கண்டுபிடிக்க முடியும். அதாவது காலத்தில் நம்ம ஒரு பரிமாணத்தில் இருக்கோம், இன்னொரு பரிமாணத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது, அதை நம்ம பார்க்க முடியல. இதனால தான் எதிர்காலத்தை நம்மால் அறிய முடியவில்லை. இப்போது பொதுவாக ஒரு மின் விசிறி ஓடும்போது பார்த்திங்கன்னா 10-12 ரெக்கைகள் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இருக்கிறது 3 ரெக்கை தான். அந்த ரெக்கை அது தாண்டி போனதுக்கு பிறகு தான் நம்ம அதை பார்க்கிறோம். இப்போ பொதுவாக சொல்கிறோம், நட்சத்திரம் நம்ம பார்க்குறது எதுவுமே வானத்தில் இல்லை. இப்போது அது எப்போவோ கிளம்பின ஒளி தான் நம்மளை இப்போ சேர்றது. இப்போ நம்ம பார்க்குற நேரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு அறிவு தான் இது. பொதுவாக இனி 1 வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு தமிழ்நாட்டு அரசியல் குழப்பமாகவே இருக்கும். அதாவது யார் தலைவன் யார் தொண்டன் என்ற வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு குளறுபடியான ஒரு ஆட்சி தான் நடக்கும். அந்த 1.5 வருடம் கழித்து இந்த ஆட்சி வலுவிழந்து, அதை நம்பிக்கை இல்லாமல் போகிறதுன்னு சொல்கிறது, அந்த நம்பிக்கை இல்லாமல் போகும்போது திரும்பியும் தேர்தல் உண்டாகும், தேர்தல் வரும். இதுதான் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க இதோடைய வலுவிழந்துடும் அப்படின்ட்டு? காரணம், இது தேர்தல் அறிவிக்கப்பட்டது ராகு காலத்தில், தேர்தல் நடந்தது, அதாவது தேர்தலுடைய கணிப்பு, அதாவது கவுண்டிங் எண்ணிக்கை பார்த்தது ராகு காலத்தில். ராகு கும்ப ராசியில் உட்கார்ந்துருக்கார். பொதுவாக கும்ப ராசினா தேர்தல்னு அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னால் இருந்ததே குடவோலை முறைன்னு ஒரு முறை இருந்திருக்கு. இந்த அரசர் காலத்தில் வாரிசுகள் இல்லாமல் அரசர் இறந்து விட்டால் பொதுமக்களே சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ அந்த காலத்தில் என்னென்னா பேலட் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது குடம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் அவர்கள் விருப்பமான பெயரை எழுதி அதில் போடுவாங்க.
அதில் யாருடைய பேர் அதிகமாக வருகிறதோ அவரை அரசராக்குவார்கள். அதான் இப்போ எலெக்ஷன். அப்போது தேர்தல்னாலே கும்பம்னு அர்த்தம். அந்த கும்பராசிக்கு ராகு பகவான் அங்கே இருக்கார். அப்போ இருந்தார்னா குழப்பம், குளறுபடி இதுதான் சொல்லப்படுறது. ஒவ்வொரு வாட்டியும் கும்பத்தில் ராகு வந்து அந்த நேரத்தில் தேர்தல் நடந்தால் அது எப்போவுமே குழப்பத்தில் தான் முடியும். இது கணக்கான கிளியர், அதாவது தெளிவான சமாச்சாரம். அது மட்டுமல்ல, என்னுடைய ஒரு அனுமானம், இது ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றத்திற்கு போகும்னு இருக்குது. காரணம், இது இதோட முடியல. நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சில வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 தொகுதியில் அல்லது 3 தொகுதியில் மறு தேர்தல் வரும்னு சொன்னேன். ஒரு தொகுதி இவரே 2 தொகுதியில் ஜெயித்ததுனால இன்னொரு தொகுதி மறு தேர்தல் நடக்கும். இன்னொரு தொகுதியில் ஒருவர் இறந்து போவதால் ஒரு மறுதேர்தல் வரும். அப்போது இது போல் 2 அல்லது 3 தொகுதியில் மறுதேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலுடைய விஷயமே, முடிவே நீதிமன்றம் படிகள் ஏற வாய்ப்பு இருக்குது. காரணம், கும்பத்துக்கு பாதகஸ்தானம் துலாம். துலாம்னு சொன்னாலே அது நீதிமன்றத்தை மட்டுமே குறிக்கும். அப்போ அந்த நீதிமன்றம் தான் இதுக்கு பாதகமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. இதுதான் முடிவு, இப்போ இருப்பது தான் முடிவு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இது பல காலம் நீதிமன்றத்தால் விவாதிக்கப்படும். ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் ஒரு 1.5 வருட காலத்திற்கு குழப்பமான நிலைமை. எந்த விதமான திட்டமும் நிறைவேறாது. எந்த திட்டமும் நிறைவேறாது. ஒரு குழப்பமான ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதற்கு பின்னால் அதாவது கவர்னர் ஆட்சி வந்துவிடும். அந்த கவர்னர் ஆட்சிக்கு ஒரு 6 மாத காலம் கழித்து மறுபடியும் தேர்தல் வரும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியலுடைய நிலைமை. இப்போ தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா, அமைக்க மாட்டாரா? அதாவது எல்லா விதமான ஜாதக கணிதம்லாம் போடும்போது வருவார்னு தான் இருக்குது. ஆனால் அவரால் ரொம்ப நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியாது. 1.5 வருஷத்துக்குள்ளேயே பலவிதமான குழப்பங்கள் உண்டாக போகிறது. இது சந்தேகமே கிடையாது. அந்த குழப்பத்துக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் நிகழும்? கவர்னர் ஆட்சி வரும். அதற்கப்புறம் திரும்பியும் உங்களுக்கு தேர்தல் வரும். அந்த தேர்தலில் பல புதிய கட்சிகள் காணாமல் போகும். புதிய கட்சிகள் காணாத போகும். அதைவிட முக்கியமானது, ஒரு வீரப்புலி மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி காணாமலே போகும். அவரும் மக்கள்கிட்டேருந்து விலகி விடுவார். அவரால் கட்சி நடத்த முடியாது. ஆனால் பேசும்போது மட்டும் ஒரு சூரப்புலி மாதிரி பேசுவார். அவருடைய கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது. 1.5 வருடத்துக்கு அப்புறமா எதன் அடிப்படையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறீங்க? அதாவது இந்த ராகு சனியுடைய வீடுகளில் சஞ்சாரம் செய்யும் வரைக்கும் தான் இந்த ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ரிவர்ஸில் போகிறது கிரகங்கள் அதெல்லாம். அப்போது அவர் தனுசு ராசிக்குள்ளே வந்துடுவார். தனுசு ராசிக்குள்ளே வந்தால் அவருடைய பலம் குறைந்துவிடும். மகரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய பலம். அதுக்கப்புறம் தனுசுக்குள்ளே வந்த உடனே இந்த ஆட்சியானது கவிழ்க்கப்படும். இந்த ஆட்சி கவிழ்க்கிறது வெளியிலிருந்து இல்லை, அந்த கட்சிக்காரர்களாலேயே கவிழ்க்கப்படும். அதான் ராகுடைய சாதாரண செயல்பாடு. ஆனால் தமிழக முதல்வராக விஜய் கண்டினியூ பண்ணுவார். 1.5 வருஷ காலம் இருப்பார். அதுக்கப்புறமா வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் என்னாகும், கவர்னர் ஆட்சி. அதுக்கப்புறம் புதிய கட்சிகள் மறைந்துவிடும். அதற்கு பிறகு வருபவரும்
இளமையானவர், இளமையான ஒரு இளம் வயது உடைய ஒரு தலைவர் ஒருவர். அதுதான் வந்து கணிக்கப்பட்டிருக்கு. உங்களோட கணிப்பு எதுவாக இருக்கும்? எந்த அரசியல் கட்சி தலைவராக இருப்பார் நீங்கள்? அதாவது நான் போன வாட்டே சொல்லியிருந்தேன், நான் பெயர்களை குறிப்பிட்டு பேசுவதே இல்லை. காரணம் யாருக்கும் மனம் வருத்தம் வரக்கூடாதுன்னு. ஆனால் இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புதிய கட்சிகள் காணாமல் போகும், ஒரு பழைய கட்சியின் இளைய தலைவர் முன்னுக்கு வருவார். இதுதான் வந்து, அதாவது ஏற்கனவே வெற்றி அடைந்த தலைவர் மறுபடியும் வருவார். இதுதான் வந்து கணக்கு. அடுத்த இந்திய அரசியலை யார் ஆட்சி பண்ணுவா அப்படின்ற ஏதாவது கணிப்பு இருக்கா? அதாவது ஜூலை இந்த டிசம்பர் மாதத்துக்குள் 2026 டிசம்பர் மாதத்துக்குள் நம் இந்தியாவின் தலைமை மாறும். அதாவது தலைமைனா அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கும், ஆனால் தலைமை மட்டும் மாறும். வேறு ஒருவர் அந்த தலைமை பீடத்துக்கு வந்து விடுவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓய்வெடுக்க சென்று விடுவார்னு வச்சுக்கோங்களேன். தலைமை பீடத்திற்கு ஓய்வெடுக்க சென்று விடுவார். அதனால் புதிய ஒரு தலைமை மாறும். மீண்டும் அதே ஆட்சி தான் ஆட்சி அதே தான், தலைவர் மாறுவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் பொதுவாகவே 26, 27 இந்தியாவில் பலவிதமான கலவரங்கள் வெடிக்கும். அதாவது மதம் சார்ந்த, இனம் சார்ந்த கலவரங்கள் வெடிக்கும். அதை வந்து ஒடுக்குவதற்குள் மத்திய அரசுக்கு ரொம்ப சிரமமாக, கஷ்டமாக இருக்கும். அது அந்த மாதிரியான நிலைமை வருது. தொழிலாளர்கள் போராட்டம் அங்கங்கே நடக்கும். தொழிலாளர்கள் போராட்டம் காரணம் என்ன? அதிகமான வேலை நேரத்தால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ பொதுவாக 8 மணி நேரம் தானே ஒர்க்கிங் ஹவர்ஸு, 10 மணி நேரமாக மாறப்போகிறது. அந்த மாறுவதால் சில போராட்டங்கள் வரும். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பது சாத்தியமா? அதாவது அவருடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம்னு ஒரு ராஜயோகம் இருக்குது. விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் எப்படி வரும்னா, ராஜீவ்காந்திக்கு ஒரு விபரீத ராஜயோகம் வந்தது. அதாவது ஒரு இழப்புக்கு பின்னால் வெற்றி. அப்படி தானே இருந்தது ராஜீவ்காந்தி இது. ஏன்னா அவருடைய தாயார் இறந்து போனதால் இவர் பிரதம மந்திரியாக வந்தார் இல்லையா? அதானே உண்மை. அப்போ அவங்க குடும்பத்துக்கே கொஞ்சம் விபரீத ராஜயோகம் உண்டு. அந்த விபரீத ராஜயோகம் வந்தால்தான், சில விபரீத ராஜயோகம் வந்தால்தான் இவர் முன்னணிக்கு வருவார்னு இருக்குது. இதுதான் பொதுவான நேரு குடும்பத்துடைய ஒரு விஷயம். இப்போது நேரு இருந்ததால் இந்திரா காந்தி வந்தார், அவரை இழந்ததால். அது மாதிரி ஒரு இழப்புக்கு பின் வெற்றி பெறுவார்னு இருக்குது. இந்திய அரசியலில் மாற்றம் கட்டாயம் வரும். ஆனால் இப்போ இல்லை. ஒரு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த நேரத்தை, இந்த காலகட்டத்தை வரைக்கும் இவங்க முடித்து விடுவார்கள். ஆனால் அதுக்குள்ளேயே இரண்டாக பிளவுபடும். அதாவது இப்போது நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியே இரண்டாக பிளந்து விடும். அடுத்த தமிழ் சினிமாவை உச்ச நட்சத்திரமாக யார் திகழ்வா அப்படின்ற ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா 2லேருந்து 3 வருட காலம் ஆகும். இப்போ வந்து அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இப்போது நம்ம பார்த்தோம். ரஜினிகாந்த் இருந்தார், கமலஹாசன் இருந்தார், சிவாஜி கணேசன் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெமினி கணேசன். அதுபோல் ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு திரையுலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை வரணும்னா ராகு பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு வரணும், பூராடத்துக்கு வரணும். அந்த பூராடத்துக்கு வருவதற்கு 2 வருஷம் இருக்குது.
2 வருடம் கழித்து ஒரு புதுமுகம் வருவார். அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலே திரையுலகத்தில் கொடி கட்டி பறப்பார். இப்போ கரண்ட்டில் இருக்கார் அவர்? இல்லை, வரல, இன்னும் வரல. இனிமேல் வரக்கூடிய இனிமேல் வந்தவர் முதல் படத்திலேயே வெற்றி வாகை சூடுவார். அவர் எப்படின்னா ஏற்கனவே திரையுலகில் இருப்பவருடைய மகனாக இருப்பார். இது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போ சொன்னது அரசியல் சூழல் தமிழகத்தில் இருக்கிற பூலோக இது மாற்றத்தினால ஏற்படுது. இந்த சினிமா விஷயம் சுக்கிரன்னா சினிமான்னு அர்த்தம். காரணம், சுக்கிரனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆடம்பரம்னு சொல்கிறாங்க. அல்லது சுக்கிரன் என்றால் நாட்டியக்காரின்னு அர்த்தம். நாட்டியக்காரி. அப்போ நாட்டியக்காரினா கலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்தில் ராகு வரும்போது கலைத்துறையில் ஏற்கனவே இருப்பவருடைய மகன் அவர் தான் வர முடியும் அந்த இடத்துல. அப்போது கட்டாயமாக அவர் தான் வருவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்று வரை அவர் வெளியுலகத்துக்கு வரல, அறிமுகம் ஆகலை. திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது அதில் ஒரு புதிய தலைவர் வருவார். புதிய தலைவர்னா ஏற்கனவே இருப்பவர் தான், ஆனால் அதிலிருந்து ஒரு இளைய தலைவர் முன்னுக்கு வருவார். அந்த தலைவரால் ஓரளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அளவிலிருந்து அதிகபட்சமாக அந்த கட்சியானது மேலுக்கு வரும். ராகு காலகட்டத்தில் தான் திமுகவுடைய அரசியலமைப்பும் இருக்கிறது. அப்போ அங்கே மட்டும் அது செயல்படாதா? ராகு காலத்தில் தான் இப்போ நீங்கள் சொன்ன அதன் அடிப்படையிலே தான் திமுக அரசியல் கட்சிக்கும் அதே இது செயல்படாதா? கிடையாது. காரணம், இப்போ திமுக என்றால் மகர ராசின்னு பேர். அந்த மகர ராசி செவ்வாய் உச்சம். செவ்வாயுடைய நிறம் என்ன? சிகப்பு. வீடு என்ன? சனியுடைய வீடு. சனி பகவானுடைய கலர் என்ன? சனி பகவான் கலர் கருப்பு. அப்போ அந்த கட்சியுடைய கொடி என்ன? அதுதான். அப்போது ராகு பகவான் மகரத்துக்கு வரும்போது மகர ராசி முன்னுக்கு வரும். மகர ராசி முன்னுக்கு வரும்னா, மகரம்னா இவங்க தான், கருப்பு சிகப்பு கலந்தது. இதுதான் மகர ராசி. அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன? அதாவது நீங்கள் என்னை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி நகர்த்துகிறது. எதுவும் நான் நகர்த்தல சார். ஒவ்வொரு கட்சியோடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில், இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எதிரை பார்த்தா காலமே இல்லையே. எதிரை பார்த்தா காலமே இல்லை. அதாவது பல கூறுகளாக பிரியும், பல துண்டுகளாக போகும். இதுதான் நீங்கள் சொல்கிற அதே கலர் அடிப்படையிலையும் அதே கால அடிப்படையிலும் தான் இந்த கட்சியோட அமைப்பும் இருக்குது. இல்லை, இப்போ இதுனா மகர ராசி. மற்ற கட்சி திருவோண நட்சத்திரம்னு சொல்கிறது. காரணம், அதுக்குள்ள ஒரு வெள்ளை நிறம் உண்டு. கரெக்டா? அதாவது இது அடர்த்தியான சிகப்பு கருப்பு, அது அடர்த்தியான சிகப்பு கருப்பு, அது நடுவில் வெள்ளை நிறம். அப்போ அந்த வெள்ளை நிறம்னு சொன்னாலே திருவோண நட்சத்திரத்தை குறிக்கும். அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு காலகட்டம் சரியாக இல்லை. இதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு பெயர் என்னென்னா, திருவோணம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் ஏன் நான் அங்கே கொண்டு சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அதை நிறுவின தலைவருடைய பெயர் என்ன? எம்ஜிஆர். ராமச்சந்திரன். புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த இடத்துல வரணுன்னா திருவோண நட்சத்திரம், அதாவது முன்னேற்றம் அடைந்தால்தான் அந்த கட்சி முன்னேற்றம் அடையும். ஆனால் இப்போதைக்கு
சந்திரனுக்கான ஆளுமை இல்லை. அது பல கூறுகளாக பிரியக்கூடிய ஒரு நிலைமை வருது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி புரட்சி இயக்கங்களாக இருக்கக்கூடிய கட்சி, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாம் தமிழரா? நான் இப்போ தானே சொன்னேன் உங்களுக்கு, எதிரை பார்த்தா காலமே தெரியலையே. புரியுதா உங்களுக்கு? அது நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போது அந்த கட்சியை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கன்னி ராசின்னு ஒரு ராசியோட கம்பேர் பண்ணுவோம். காரணம், கன்னி ராசினா என்னென்னா வயல், உழவன், இதெல்லாம். அதனால தானே அதனால் அந்த இதோட சேர்க்கலாம். இப்போ அதுக்கு நேர் இடத்துல சனி பகவான் இருந்து கொண்டு கன்னி ராசியை பார்க்கிறார். அந்த கன்னி ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருந்ததை விட குறைந்ததா இல்லையா? அமெரிக்காவுக்கு பேரும் கன்னி ராசி. இப்போ அமெரிக்காவின் நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த போருக்கு பின்னாடி. அப்போது இனி போக போக அமெரிக்காவின் பொருளாதாரம் விழுந்துவிடும். அதை இப்போ நம்ம பாகிஸ்தானை தான் நம்ம சொல்கிறோம் ஏழையான நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் இனிமேல் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். அமெரிக்கா ஏழையான நாடாக மாறும். அப்போ கன்னிராசி ஏழையான நாடாக மாறும்னா இந்த கட்சியுடைய விஷயம் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. தொல் திருமாவளவன் அவருக்கு துணை முதல்வர் போஸ்ட் தர்றதா இருக்காங்க. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது அவர் ஏதோ ஒரு கட்சியோடு, தன் கட்சியோடு வேறு கட்சியை இணைத்து கொள்வார்னு இருக்குது. அதாவது இன்னொரு கட்சியை தன் கட்சியோடு இணைத்து கொள்வார். இதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க அந்த கட்சியோட வேறு ஒரு கட்சியோட இணைப்போடு தானே பயணிச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி வேறு, பட் சேர்ந்து இருப்பது வேறு. இப்போ ஒரு உதாரணம், இப்போ நடக்கிற அரசியல் சூழலில் அவர் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பல கட்சிகள் வேறு வேறு கட்சியோடு சேர்ந்தே விடுறது. இப்போது எனக்கு தெரிந்து இவர் சரத்குமார் ஒரு கட்சியை வச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த கட்சி இப்போ இல்லை, வேறு எதோடையோ சேர்ந்து விட்டது. புரியுதா உங்களுக்கு? அதுபோல் மெர்ஜிங் வேறு, கூட்டணி வேறு. மெர்ஜிங்னா ஒன்றும் இல்லை. இப்போது தண்ணியில் எண்ணெயை போட்டிங்கன்னா தண்ணியில் எண்ணெய் இருக்கும், ஆனால் தனியாக நிற்கும். சர்க்கரை போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அப்போது மெர்ஜர்னா என்ன? இந்த கட்சி கரைந்து போகும், இன்னொரு கட்சியில் கரைந்து போகும், அல்லது இன்னொரு கட்சி இவருடைய கட்சியோடு சங்கமித்து விடும், ஒன்றாக சேர்ந்துடும். அதுதான் அவருடைய இது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட இதில் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? தொல் திருமாவளவன் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி? கூட்டணியில் ஒரு அங்கமாக இருப்பார். எப்போவுமே கூட்டணியில் ஒரு அங்கமாக இருப்பார். ஆனால் தனிப்பட்டு எந்த விதமான இதுவும் பண்ணும். இதே அடிப்படையில் இந்திய காங்கிரஸுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? காங்கிரஸுடைய அதாவது இப்போ அதே தான், காலம் என்பது எதிர தெரியவே இல்லை. ஒரு முறை நான் பேசினேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. பொதுவாக நம்ம வீடுகளெல்லாம் ஒரு கரப்பாம்பூச்சி இறந்து போயிடும், ஆனால் இறந்து போனதுக்கப்புறம் ஓடிக்கொண்டிருக்கும். அது ஓடலை, எறும்புகள் இழுத்து கொண்டு செல்லும். அது இங்கேருந்து பார்க்கும்போது ஓடுற மாதிரி இருக்கும். அது செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கரப்பாம்பூச்சி. அதுபோல் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக சில பேர் அதை இழுத்து கொண்டு போவார்களே தவிர அது மறுஜென்மம் அடைய வாய்ப்பு கிடையாது. அதாவது வேறு இடங்களில் சொல்ல, தமிழ்நாட்டில் மறுவாழ்வு கிடைப்பது கஷ்டம். கஷ்டம் இல்லை, வராது. நான் தமிழக காங்கிரஸை தாண்டி நான் இந்திய காங்கிரஸோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறேன்.
அதான் அவருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு. அந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்தால் அவர் முன்னுக்கு வரலாம். விபரீத ராஜயோகம்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு இழப்புக்கு அப்புறம் திடீரென்று ஒரு இது. இப்போ பொதுவாக வந்து மறைந்த முதல்வர் எம்ஜிஆருடைய ஜாதகம் பார்க்குறோம். அவருக்கு எப்பெல்லாம் ஆபத்து வந்ததோ அப்போ தான் முன்னேறுவார். குண்டடிப்பட்டதே முன்னுக்கு வந்தார். அதே போல் அவர் நினைவு இழந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அப்போது ஒரு பெரிய மகத்தான வெற்றியை பெறுகிறார். அதெல்லாம் எப்படின்னா 6ஆம் இடத்தை பொறுத்து சொல்கிறது. விரோதி வந்தால் முன்னுக்கு வருவாங்க, நோய் வந்தால் முன்னுக்கு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒன்றை இழந்தால் மற்றது கிடைக்கும். அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது. அதான் வந்து எம்ஜி ராமச்சந்திரனுடைய அவர் மறைந்த முதல்வருடைய ஜாதகம். அதே போல் இவரும் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறுவார். அது கட்டாயமாக நடக்கும். அது ரொம்ப காலம் கூட கிடையாது. 2027 முடிவுக்குள் சில நிகழ்வுகள் நடக்கும். அதனால் அவர் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? சொன்னேனே, 2-3 பாகங்களாக பிரியும். அது பிரிந்து விடும். ஏன்னா இப்பொழுதே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இரும்பு திரையிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அது 2-3 பாகங்களாக பிரியும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போது தேசிய கட்சியிலேருந்து உடைக்கப்படும்ன்றீங்களா? ஆமாம். காரணம், இப்போ வந்து அவருடைய அந்த கட்சியுடைய குறியீடை கேதுன்னு சொல்கிறது. கேதுனா துறவின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த கேது பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். சிம்மம்னா அரியணைன்னு அர்த்தம். அரியணையில் இருக்காங்க. இந்த கேது பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை இழக்க ஆரம்பிக்கும். வலிமை இழக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கணக்கு போடுங்களேன், 1.5 ஒரு 3 4.5 அதிகபட்சம் 5 முதல் 6 வருடங்களுக்குள் அந்த கட்சி வலிமை முழுவதுமாக இழந்துவிடும். காரணம், கேது பகவான் மேஷத்துக்கே வந்துவிடுவார். மேஷம் என்பது ஒரு சூரியன் செவ்வாயுடைய ஆளுமை உள்ள இடம். அந்த இடத்துக்கு வரும்போது வலிமை இழக்கும். இதுதான் வந்து நடக்க போகிறது. இன்றைய சூழலில் இந்த அரசியல் கட்சிகள் போட்டிட்டு வரும்போது விஜய் ஆட்சி அமைப்பார் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்களா? ஆமாம். எதன் அடிப்படையில் பண்ணீங்க? அதாவது தமிழ்நாட்டுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இதற்கு யார் தலைவனாக வருவான்னு ஒரு கணக்கு இருக்குது. 3ஆம் இடத்தில் உள்ளவன் தலைவனாக வருவான். 3ஆம் இடம்னா தனுசுக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அது சனியுடைய வீடு. அப்போது சாதாரணமாக சனியுடைய வீட்டில் ராகு இருந்தால் மதம் மாறியவர்னு அர்த்தம். அப்போ இவங்களில் மொத்தத்தில் மதம் மாறியவர் ஒரே ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் மதம் மாறலை. 2வது மாற்றம் வரும்னு இருக்குது. மாற்றம் வரும்னா ஏற்கனவே ஆண்டவர்கள் இல்லாமல் மாற்றம் வரும்னு இருக்குது. அப்போ நான் 2 பேரை தான் அந்த இடத்துல வைக்க முடியும். என்னன்னா மதம் மாறியவர், 2வது மாற்றம் வரும். மாற்றம் பண்ணால் அதாவது வீரப்புலி மாதிரி பேசுபவரையும் இன்னொரையும் வைக்க முடியும். அந்த வீரப்புலி மாதிரி பேசுபவர்களுக்கும் கும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவருடைய கட்சி காணாமலே போய்விடும்னு வந்துவிடுது, இருக்கவே இருக்காதுன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தேர்தலுடைய விஷயமும் வந்து, அதாவது குதிரை முன்னோக்கி ஓடுறதுக்கு பதிலாக பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடுது. என்ன, அதனால் ஒரே ஒருத்தர் யார் முன்னுக்கு வருவார், அதாவது பொதுஜனங்களுடைய ஒரு வெறித்தனமான ஆதரவு. ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து 3வது இடத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு பெரும் ஆட்சியையும் ஒரு புரட்சியும் கொண்டு வந்திருக்க முடியுமா? கொண்டு வர முடியாது. நீங்கள் சொன்னபடி தான், நீங்கள் சொன்ன கணக்குப்படி 3வது இடத்துல இருக்கிறவரனால ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா சொல்கிறீங்க. அப்போ ஒருவேளை அவர் 3வது இடத்துல இருந்திருந்தால் அவர் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? ஆனால் இங்கே வந்து சுக்கிரனுடைய பலம் இவருக்கு அதிகம்.
விஜய்க்கு அதிகம். ஆனால் சுக்கிரனுடைய பலம் அவருக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? சுக்கிரன் தான் கவர்ச்சி. கவர்ச்சின்னு சொன்னாலே நாட்டியக்காரின்னு சொன்னேன்ல, அதனால் ஒரு கவர்ச்சி தான் தேவைப்படுறதே தவிர மக்களுக்கு கருத்து தேவைப்படல. இங்கே கருத்தே வேண்டாம், கவர்ச்சி, உணர்ச்சி வசப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் வச்சு குறிப்பிடுறீங்களா, இல்லைன்னா தமிழக அரசே போதும். தமிழ்நாட்டுடைய ஜாகிரபிக்கல் படி தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் குறிப்பிட்டு இவருக்கு வந்து சுக்கிரன் திசை இருக்கிறதா சொல்லப்படுது? இல்லைங்க, அதாவது சுக்கிரன்னா அவர் ஏதாவது ஒரு துறையில், நடிப்பு துறையில் இருந்திருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, சதயம்னு ஒரு நட்சத்திரத்தில் அது போகிறது. அப்போது மனைவியோடு பிரச்சனை உள்ளவர்னு அர்த்தம். சதயம்னாலே, ஏன்னா அதுக்கு 7ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் 9ஆம் இடத்தில் பாதகம். அப்படின்னு சொன்னால் மனைவியோடு பிரச்சனை உள்ள ஒரு தலைவர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் மனைவியோட பிரச்சனை உள்ளவர், யார் மதம் மாறியவர் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம், அதாவது மனைவியோட பிரச்சனைனா விவாகரத்துன்னு கூட எடுத்துக்கலாம். அதனால தான் சதயம் நட்சத்திரத்தில் அதிக நாள் தம்பதிகள் சேர்ந்து வாழ மாட்டார்கள்னே இருக்குது கணக்கு சதயம் நட்சத்திரத்துக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி 9இல் நீச்சம்னா வீக்குன்னு அர்த்தம். அப்படின்னா டைவர்ஸ் அல்லது மனைவியை பறிகொடுத்தல். இப்போ அந்த 4 பேரில் மனைவியோடு பிரச்சனை, மனைவியை பறிகொடுத்தவர், மதம் மாறியவர் யார்? அவ்வளோதான், சிம்பிள். நம்ம எல்லா கேட்டகரியும் போட்டு அவருடைய குணாதிசயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணால் கட்டாயமாக இதுதான் விஷயம். இந்த ஆட்சி 1.5 ஆண்டு காலம் நீடிக்குன்னு சொல்கிறீங்க. அந்த 1.5 ஆண்டு காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் அதை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அதாவது பலவிதமான கலவரங்கள் நடக்கும். பெண்கள் வீதிக்கு வந்து போராடுவார்கள். ரெண்டாவது, மக்களுக்கு திருப்தி இருக்காது. திருப்தினா யோசிக்க ஆரம்பிப்பாங்க, தவறு செய்து விட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ், தவறு செய்துட்டோம். என்ன காரணம், இவர்களால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாமல் போகும். அதற்கு காரணமே இவர்களை காப்பாற்றி கொள்ளவே இவர்களால் முடியாது. அந்த பிரச்சனையினால் இவர்களுடைய வாக்குறுதிகள் தோற்று போகும். அந்த வாக்குறுதிகள் தோற்று போனதால் போராட்டம் வெடிக்கும், வீதிகளில் போராட்டம் வெடிக்கும். அதுவும் பெண்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் செய்வாங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த 1.5 வருடம். இது எப்படி ஜாதக ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க? இந்த அஸ்ட்ராலஜி படி இதெல்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது? அதாவது ராகுனாலே கலவரம்னு அர்த்தம், எல்லா விதத்துலேயும் கலவரம். அதாவது ஜனநாயகத்துக்கு 4 தூண். ஒன்று பத்திரிகை, இன்னொன்று தேர்தல் கமிஷன், இன்னொன்று நீதிமன்றம், மற்றது அரசு. அரசுனா அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்தது. சிம்ம ராசியாக இருந்தால் அரசு அதிகாரிகள். துலாம்னா நீதிமன்றத்தை குறிக்கும். கும்பம்னா தேர்தல் கமிஷனை குறிக்கும். மிதுனம்னா பத்திரிகை அண்ட் மீடியா, எல்லா விதமான ஊடகங்கள் மொத்தமே மிதுனம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்திலும் ராகு உடைய நட்சத்திரம் உண்டு. மிதுனத்தில் ராகுடைய நட்சத்திரம், கும்பத்தில் ராகுடைய நட்சத்திரம், துலாத்தில் ராகுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே ராகுடையது. அப்போ ராகுனாலே அவர் தான் வந்து அதிகபட்ச ஆளுமை செலுத்தக்கூடியவர். மாற்றங்கள், கலகம், கலவரம் எல்லாத்துக்கும் ராகு தான். அவருடைய நட்சத்திரத்திலேயே நகர்ந்து கொண்டிருப்பதால் பலம் ஜாஸ்தி. இப்போ இதே தான் கொரோனா நேரத்தில் நடந்தது. கொரோனா நேரத்தில் மிதுனத்தில் இருக்கிற திருவாதிரையில் நகர்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்பெல்லாம் அவருடைய நட்சத்திரத்தில் போகிறாரோ அப்போல்லாம் ஜனங்களுக்கு, மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கெடுதின்னு அர்த்தம். இப்போ தான் அந்த கேஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது. அது ஒரு 4-5 மாதம் இருந்தது.
பொதுமக்களுக்கு நிம்மதி இல்லாத ஆக்குவதே ராகு பகவான் தான். ராகுகாரன்றவர் வந்து கலகக்காரரா? அவர் ராகு காலகட்டம் ராகுகாரன்ற சொல்கிறவரே அவர் ஒரு கலகக்காரரா? கலகக்காரர். என்னென்னலாம் கலகம்லாம் செய்வார், எப்படியெல்லாம் அது மாற்றம் வரும்? அதாவது இப்போ நம்ம ஒரு இதில் பேசும்போது ஈரானுடைய அதிபராக இருந்த கோமேனி என்பவர் இறந்து போவார்னு பேசினோம். அதுக்கு காரணம் புரட்சி, கலகம் அப்படின்னு சொன்னாலே ராகு தான். புரட்சி, கலகம், தீவிரவாதம் இதெல்லாம் வந்து ராகுவுடைய விஷயங்கள். அப்போது அவர் வந்து புரட்சிக்காரர் தான். தலைவர் ஆனார் ஈரானுக்கு, ஆனால் புரட்சியினால் தலைவர் ஆனார். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி புரட்சி செய்யக்கூடியவர் ராகு. அதை வச்சு தான் கோமேனி விஷயத்தை நம்ம சொன்னோம். ஏன்னா கன்னி ராசிக்கு உங்களுக்கு வந்து 6வது இடம் சத்ருஸ்தானமாக இருக்கிறதுனால அவரை பற்றி சொன்னோம். ராகுனாலே கலகக்காரர், புரட்சி செய்பவர், புதுமையை உண்டாக்குபவர். புதுமைனா நல்ல புதுமை இல்லை, ஒரு தீவிரவாதமான ஒரு புதுமை. அதாவது உண்மையிலே சொன்னால் மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அதாவது உண்மை இருக்கணும், உணர்ச்சி வசப்படுவாங்க. அதாவது ஒரு தலைவனை பார்த்தா ஒரு தலைவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்களே வந்து அதாவது தீ மூட்டிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான அதான் கரெக்டான வார்த்தை. ஒரு வெறித்தனமான பக்தி இருந்தால் அந்த இடத்துல ராகு. இதுதான் வந்து ராகுவுடைய விஷயம். பொதுவாகவே ஒரு மனிதர் தவறான பாதையில் போகிறார்னா அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருப்பார்கள். அது என்ன பண்ணால் மன சஞ்சலத்தை உண்டாக்கும், தவறான ஒரு வழியை காட்டி கொடுக்கும். தவறான வழி அந்த நேரத்தில் உங்களுக்கு கவர்ச்சியாக தெரியும். அப்படி கூட சொல்லலாம். சுக்கிரன் ராகுனா கவர்ச்சி, அதான் கரெக்டான வார்த்தை. ஒரு நாட்டியக்காரி பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும், புரியுதா உங்களுக்கு? ஆனால் அது எங்கே கொண்டு போய் வாழ்க்கையை கொண்டு நிறுத்தும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கவர்ச்சி. அதனால் சுக்கிரன் ராகுனாலே அதுதான் அர்த்தம். ராகு காலகட்டத்தில் தான் அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. ராகு காலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதா சொல்கிறீங்க. அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் நல்ல நேரம் பார்த்து நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. நீங்கள் எல்லாருடைய நேரமும் எடுத்து வச்சு தான் கணக்கு போட்டு இந்த ஆள் தான், இந்த அரசியல் தலைவர் தான் சிஎம் ஆவார் அப்படின்னு கணிச்சிங்களா? அதாவது இவர்களுடைய ஜாதகம் எல்லாமே ஏற்க முடியாதது. யார் எந்த நேரத்தில் பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. காரணம் அவங்க வீட்டு ஆட்களுக்கே தெரியாது. ஏன்னா 1/25க்கு பிறந்திருப்பாங்க, 1/26ன்னு நோட் பண்ணுவாங்க. ஒரு நிமிடம் கடிகாரம் வேகமாக ஓடுறதா ஸ்லோவாக ஓடுறதான்னு யாருக்கும் தெரியாது. அந்த பிரசவ நேரத்தில் ஒரு கடிகாரம் இருக்குது, அது ஸ்லோவாக ஓடிந்தா ஃபாஸ்ட்டாக ஓடிந்தா? அப்போது நேரம் என்பது ஒரு உத்தேசம்தான். அப்போ 1/25க்கு பிறந்திருந்தால் என்ன பலன், 1/26க்கு பிறந்தால் என்ன பலன்னு யோசிங்க. உதாரணமாக இந்திரா காந்தி பிறந்த ஊரில் அந்த நேரத்துக்கு ஒரு நிமிடத்தில் வேறு யாராவது பிறந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ஏன் அவங்க பிரதம மந்திரி ஆள? அப்போது அந்த ஒரு நிமிடம் கூட மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த ஜாதகங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து எந்தவித பலனும் இல்லை. நான் எடுக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, மெட்ராஸ் சிட்டிக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தை வைத்து கொண்டு தான் யார் தலைவனாக வருவான்னு நான் கண்டுபிடிப்பேன். அந்த விஞ்ஞானத்துக்கு பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு பேர், பிரதேச ஜோதிடம். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டை தனுசுன்னு எடுத்துக்கிறேன். தனுசுன்னா கோவில்னு அர்த்தம். தமிழ்நாட்டோடைய சின்னம் எது? கோவில். அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில். அப்போ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ன்றது ஆண்டாளை சேர்ந்தது. அப்போது எந்த மாதத்துக்கு பேர் தனுர் மாதம்?
மார்கழி மாதம். மார்கழி மாதம் யாருக்கு உரியது? ஆண்டாளுக்கு உரியது. அப்போ தனுசு தானே ராசி. அப்போ தனுசு ராசிக்கு 3வது இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். 3வது இடம்னா வெற்றி ஸ்தானம்னு பேர், சக்ஸஸ். அப்போ அந்த இடத்தில் ராகு பிரயாணம் பண்ணும்போது தன்னுடைய மதத்தை விட்டு இன்னொரு மதம் மாறியவர் தலைவராவார்னு அர்த்தம். அப்போ நம்ம யார் யாரெல்லாம் தலைவர்களோ அவர்களுடைய கணக்கை போட்டு பார்க்கும்போது ஒருத்தர் மட்டும்தான் மதம் மாறியவராக இருக்கிறார். மீதி தலைவர்கள்லாம் மதம் மாறலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ மதம் மாறியவர்னா ராகு. இதுதான் 2வது. ராகு என்ற ஒரு கிரகம் வந்தாலே 3வது இடத்துல மக்கள் எதிர்பாராத மாற்றம் வரும். அதாவது நம்ம சாதாரணமாக யோசிக்கக்கூடிய விஷயத்திலேருந்து மாறுபட்டு வரும். மாற்றம்ன்றது தான் ராகு. அந்த மாற்றம் கொடுக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்தில் வருவதால் ஒரு மாற்றம் உள்ளவர் தான் தலைவராக வருவார். பொதுவாகவே இந்த ஜனத்தொகை கணக்கெடுப்பு இல்லைனா தேர்தல் மறுபரிசீலனை எல்லாம் நடந்தது இல்லையா? அதாவது திருப்பி வந்த இதெல்லாம் ஓட்டர் லிஸ்டெல்லாம் எடுத்து யார் ஃபில்டர் பண்ணாங்க இல்லையா, வடிகட்டினாங்க. அதுக்கு காரணமே ராகு தான், மாற்றம். இப்போ இதே மாதிரி காலகட்டம் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னு சொன்னால், சேஷன்னு ஒரு தேர்தல் அதிகாரி இருந்தார். அவர் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் தேர்தல் விஷயத்தில். அதாவது சொத்து கணக்கை ஒப்படைப்பது போன்ற பல விஷயங்களை. இந்த மாற்றங்கள் எப்பெல்லாம் நிகழுதோ அப்போ கும்பத்தில் ராகு இருப்பார். ஆனால் ராகு என்பது நிழல் கிரகமாக இருக்கிறதுனால இது நிரந்தரமானது அல்ல. நிழல் எப்பவுமே நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரமானது அல்ல. இது ஒரு தற்காலத்து வெற்றி. வெற்றி மட்டும் இல்லை, குழப்பமான வெற்றி. அதாவது எந்த விதமான நல்ல திட்டங்களையும் கொடுக்க முடியாது. இந்த 1.5 வருஷம் எந்த விதமான சமாச்சாரமும் நடக்காது. காரணம், இப்போ வரக்கூடிய ஆட்சியாளர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே போராட வேண்டியிருக்கும். 1. 2வது, அதைவிட மிக முக்கியமானது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி பிளவுபடும். அந்த கட்சிக்குள்ளேயே வேறு ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் அந்த கட்சியை 2ஆக பிளந்து விடுவார். இதுதான் நடக்க போகிற விஷயம். சரி, தமிழக அரசியலில் இன்னொரு புதிய கட்சி உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, கிடையாது. இப்போதைக்கு கிடையாது. கட்டாயமாக அதுக்கு 4-5 ஆண்டுகள் ஆகும். 4-5 ஆண்டுகள் ஆகும். மக்கள் மனசில் நீங்காத ஒரு தலைவராக இடம் பிடிப்பார்னா யாரை சொல்லுவீங்க? நீங்காத இடம் பிடிப்பார்னா இப்போ இருக்கிறவங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லையா? நீங்காத இடம் பிடிப்பார்னா இவர் தான் சொல்லலாம். நம்ம பழைய, அதாவது போன முதல்வர் ஸ்டாலின் ஓரளவுக்கு சொல்லலாம். இப்போ இருக்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை, காமராஜர் அவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் ஸ்டாலின் ஒருத்தர் தான் நீங்காத இடம் பிடிப்பார். மீதெல்லாம் அதாவது அப்பப்போ வர மின்மினி பூச்சி மாதிரி மறைந்து போய்விடுவார்கள். இதுதான் உண்மை. நன்றி.